Giovinano. Il 390 velocità Brescia Rossa, 95 40 Ciao Roma, welcome to Roma. La palma eccolo qua. டே டைமில் வந்தால் கூட்டமாக இருக்கு. சரி கொஞ்சம் நைட் ஆனதுக்கப்புறம் வரலாமே சொல்லிட்டு ஒரு 9:30க்காக வந்தால் ஏதோ திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. முன்னாடி இருந்ததோட டபுள் மடங்கு கூட்டம். ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். Maybe yes. That's why she's standing here. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ். இதில் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஸ்டெப்ஸு தான் ஸ்பெஷல். இர்ரெகுலர் பட்டர்ஃப்ளை ஷேப்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து 17th செஞ்சுரியில் கட்டந்தாமா. இன்றைக்கி ஏதோ ஷூட்டிங் நடக்குது, அதனால் வந்து இந்த ஸ்டெப்ஸ் மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. Capirai, quelli proprio non ti danno manco più assicurazione per niente. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நோண்டி நோண்டி வச்சுருக்காங்க. It is also look like a very old place and archaeological nondi thing. அங்கே பார்க்குறீங்கள பில்லர்ஸ், அந்த பில்லர்ஸ்லாம் வந்து இப்படி தான் அந்த பில்டிங் இருந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு? இதை ஃபோரம் ஆஃப் நெர்வா. என் பின்னாடி இருக்குல்ல, அது ஏதோ ஒரு சிலை, ரொம்ப முக்கியமான சிலை போல். போட்டில் நிறைய பேர் வர மாதிரி ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணுமா? அது முன்னாடியே வாங்கியிருக்கணுமா?
ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்காக எல்லாரும் க்யூவில் நிற்கிறாங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகுது க்யூ. அப்படியே இந்த பக்கம் போய் 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 இவ்வளோ தூரம் வெயிலில் க்யூவில் நின்று அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே உள்ளே போயிட்டு அப்புறமா திரும்பி இந்த பக்கம் வரணும். அதனால் நான் அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறதில்ல இன்றைக்கி. வெளியிலேருந்தே சர்ச்சை பார்த்துட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதான். வேட்டிகன் சிட்டி பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வெளில போயிட வேண்டியதான். ஏன்னா கண்டினியூஸாக இன்னும் ஒரு 2 நிமிஷம் நின்னோன்னாக்கா பாடி ஃபயர் ஆகிடும்னு நினைக்கிறேன் வெயிலில். என் பின்னாடி இருக்கிறது தான் வந்து ஃபைட்டிங் ஏரியா. இது வந்து க்ளோஸாக இருக்குது முன்னாடி. ஆனால் இப்போது இதெல்லாமே வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் நோண்டி எடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங்ஸ் இருக்குது, ரூம்ஸ், சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்குது, போகிறதுக்கு வழி இருக்குது. இங்கே தான் வந்து ஸ்லேவ்ஸ்லாம் வந்து கீழே இருப்பாங்க, இருந்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ளைட்டுக்கு மேலே வருவாங்க. எப்படி வருவாங்க? நிறைய லிஃப்ட் வச்சுருந்துருப்பாங்க அந்த காலத்தில். அப்புறம் இங்கே நீங்கள் கீழே போகணும் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் வேணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வாங்கியிருக்கிற டிக்கெட் வந்து ஸோ அங்கே நிற்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர்றது. வெயில் தான் பயங்கரமாக இருக்குது, மண்டையை புழக்கு வெயில். சம்மர் வில் கில் யூ இஃப் யூ கம் ஹியர். இதுக்கு மேலே இங்கே உட்காந்து தான் வந்து வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து ஸ்டோன்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க, அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ். மற்ற இடம்லாம் அந்த மாதிரி இல்லை. கீழே அரினா பார்த்து முடிச்சாச்சு. அரினா பார்த்து முடிச்சுட்டு இப்போ மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த காலத்தில் என்னம்மா செதுக்கிருக்காங்க. இது எல்லாமே மார்பிள்ஸ், பட் இத்தாலியிலேருந்து எடுத்த மார்பிள் இல்லை, டர்க்கியிலேருந்து எடுத்த மார்பிள். இந்த மார்பிள் வந்து கிரீஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சவப்பெட்டி சொல்லுவோம்ல, அதை வந்து மார்பிளில் செஞ்சுருக்காங்க. சவப்பெட்டியை பணத்தை தூக்குறதே பெரிய விஷயம், இந்த சவப்பெட்டி வேறு மார்பிளில் செஞ்சு எப்படி தூக்குறது? இப்போ நீங்கள் பார்க்குறது அதே கொலோசியம் தான், பட் வேறு இடத்துல இருந்து. இன்னமும் நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு. மேலே பாருங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்காகவே பிரத்யேகமாக பர்மிஷன் வாங்கி எடுக்கப்பட்ட ஷாட் இது. இந்த மாதிரி உயரமாக போயிட்டு ஷாட் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அரினா பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே வெளியில் போயிட வேண்டியது தான். இதுக்கு மேலே இங்கே நின்னோன்னாக்கா சாம்பல் ஆயிரும்னு நினைக்கிறேன் வெயிலில். பயங்கரமான வெயிலாக இருக்குது. Sin embargo, ellos, viviendo en la Ludus Magnus, tenían demasiadas horas.